மதுரைனா நான்வெஜ்ஜுக்கும் ஜிகர்தண்டாக்கும் ஃபேமஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வெஜிடேரியனுக்கும் ஒரு நல்ல ஹோட்டல்ஸ் மதுரை இருக்குங்கிறது தெரியுமா? எஸ், அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிற ஒரு ஹோட்டல் தான் நியூ ஸ்ரீராம் மெஸ். இந்த ஹோட்டல் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வாக், காக்காத்தோப்பு ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. பார்க்க ஒரு சின்ன ஹோட்டலாக தான் இருந்தது. ஆனால் நமக்கு இந்த ஹோட்டல் பற்றி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொன்னதுனால நம்ம இங்கே வந்தோம். இங்கே வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து 170 ருபீஸ். அதே மாதிரி டோக்கன் வாங்கிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னாங்க. சரி, நம்மளும் டோக்கன் வாங்கிட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம். ஏன்னா இந்த ஸ்பெஷல் மீல்ஸ் மட்டும் போடுறது ஃபஸ்ட் ஃப்ளோர், ரெகுலர் மீல்ஸ் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்னு இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம இங்கே டோக்கனும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அந்த டோக்கன் நம்ம 2 மீல்ஸ் வாங்கிட்டு நம்மளும் மேலே போனோம். அண்டு ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஏறுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்காது. ஒரு 15 to 20 ஸ்டெப்ஸ் ஏறினா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். இங்கே வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து ஏசி ஹாலில் தான் போட்டாங்க. அண்டு ஸ்டார்டிங் நேரம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ க்ரௌட் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபியர் நல்லா க்ளீனாக இருந்தது, ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம டோக்கன் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு நல்லா ஒரு மிளகு ரசம், அப்புறம் எல்லா கறிகாய் பொரியல் வச்சாங்க, கூட்டு வச்சாங்க. அதே மாதிரி ஊறுகாய், உப்பு, அந்த மாதிரி டிப்பிக்கல் எல்லா ஐட்டம்ஸ், சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்தோன்னே கொண்டு ப்ராம்ப்டாக வந்து வச்சுட்டாங்க. அண்டு எல்லாமே இங்கே வாழை இலை விருந்து தான். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டு சப்பாத்தி, அப்பளம், அதுக்கு ஒரு தால், குருமா எல்லாமே இருந்துச்சு. அதோட ஒரு பருப்பு போண்டா ஒன்று வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தயிர் ஸ்வீட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் சவுத் இண்டியன் மீல்ஸ்னே சொல்லலாம். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருந்தது. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகே தான் சொல்லுவேன். இது ஒரு நார்த் இண்டியன்ஸ் கண்டிப்பாக இது சப்பாத்தினே ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஓகே, அதுக்கு அந்த குருமாவோட தொட்டுட்டு சாப்பிட்லாம், டீசெண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே எல்லா சர்விங்ஸுமே தயிரை தவிர எல்லாமே அன்லிமிட்டட் தான். அதனால நம்ம எதுவாக இருந்தாலும் தாராளமாக எவ்வளோ வாட்டினாலும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி இங்கே அப்பிடைசருக்கு மிளகு ரசத்தோட ஒரு லெமன் ஜூஸும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஜவ்வரிசி பாயசம் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ நம்ம சப்பாத்தி முடித்த அப்புறம் நம்ம ரைஸ் கோர்ஸ்க்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே ரைஸ் எல்லாமே அன்லிமிட்டட் தான், நம்ம கேட்குற அளவுக்கு போடுவாங்க வஞ்சனம் இல்லாமல். அதுக்கு இங்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா தால் ரைஸ். ஸோ தால் வந்து அன்லிமிட்டட், எவ்வளோ கேட்டாலும் நம்மளுக்கு தால் ஊற்றுவாங்க. அதுக்கு அந்த தாலுக்கும் அந்த நெய்க்கும் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தாலுக்கு அப்புறம் சாம்பார் ரைஸும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கூட்டு பொரியல் பார்க்கலாம், நம்ம எவ்வளோ வாட்டி கேட்டாலும் அவங்க போட்டாங்க. அதில் வந்து இது அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். அண்டு காரமாலாம் எதுவுமே இருக்காது, நல்ல வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சாம்பாரும் பார்த்திங்கன்னா வெங்காய சாம்பார் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. ரசமும் பார்த்திங்கன்னா பூண்டு ரசம் வச்சுருந்தாங்க அன்றைக்கி, நல்லா தூக்கலாகவே போட்டிருந்தாங்க பூண்டு. அப்புறம் வெத்த குழம்பு வேணுங்கிறவங்க வெத்த குழம்பும் சாப்பிட்லாம். ஸோ ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டோன்னே சொல்லலாம். கடைசியாக தயிர் சாதம், அதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த நீட்ட மோர் மிளகா, நிஜமாகவே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. இந்த ஹோட்டல் நிஜமாகவே ஒர்த் ட்ரைங்னே சொல்லலாம். நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட் வேணும்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.